லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அவங்களுடைய பல பிரான்ச்சுகள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஜெமியாக்கள்லையும் மெஷின்கள் இருக்குது. ரேட்டை செக் பண்ணி அனுப்பிக்கோங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தானது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குது தானே. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பல வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தால் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 638 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 245 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 128 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 44 தினார் 851 ஃபெல்ஸ். தங்க விலையை பற்றி அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நெஞ்சு கிஞ்செல்லாம் காஞ்சி எச்செல்லாம் முழுங்குது. என்ன விலடா இது அப்படின்னு. பணம் மட்டும் அனுப்பி புடி பட்டிங்க. இதோ 6 மாதம் ஜெயில் 3000 தினார் வரைக்கும் அபராதம். 6 மாத கால அவகாசம் கொடுத்த உள்துறை அமைச்சர். இதோ உங்களுடைய பழைய வண்டிகளுக்கு மிக முக்கியமான தகவல். சபா சாலிம் பகுதிகளிலும் டெமோலைஸ் வேலைகள் ஆரம்பம். டெமோலேஷனை ரெடி பண்ணிட்டாங்க. சபா சாலிமில் உள்ள பழைய வீடுகளுக்கு இடிபாடுகள். இதோ ஷோக் முபாரக்கியாவில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு புதிய இடம். 18 வயசுக்கு கீழே எனர்ஜி ட்ரிங்க் இல்லை. புதிய வீதிகளுக்கான வேலை திட்டம் ஆரம்பம். பக்காலாக்களை தட்டி தூக்கும் முனிசிபாலிட்டி. பல வீடியோக்கள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதிர்வரும் புதன்கிழமை வியாழக்கிழமை இப்போவே தொண்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சளி வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் பேசும்போதே எனக்கு குரல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பலருக்குமே கோல்டு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போ இருக்கிற குளிரை விட அதிகபட்சமாக போகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். أجواء باردة جدا متوقعة يوم الأربعاء والخميس القادم بإذن الله تعالى في عطلة رأس السنة الميلادي، والحرارة قد تصل إلى 0 المئوي، والحرارة المحسوسة اللي يستشعر فيها جسم الإنسان إلى 2 أو 3 درجات تحت الصفر بسبب الرياح الشمالية الغربية اللي تعبر المناطق المتجمدة في القطب الشمالي. نتأثر بكتل هوائية باردة جدا في هذا الوقت مع سيطرة المرتفع الجوي، لكن هذه البرودة ما تطول معانا. متوقع أن تتحول الرياح يوم الجمعة أو السبت إلى الجنوبية الشرقية وتدخل علينا من حرارة البحر والرطوبة، فيخف البرد شوي وتتشكل هذه الرطوبة ونشهد الضباب ساعات الليل المتأخرة، لكنها تعاود البرودة مرة ثانية مع الرياح الشمالية وقد تصل درجة الحرارة إلى 0 المئوي مع استمرار هذه الرياح الشمالية. فمتوقع أن نشهد شتاء بارد جدا هذا العام
بسبب سيطرة المرتفعات الجوية والله أعلم. 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் இனிமே எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட எந்த ஒரு உணவுகளும், அதாவது வயசு கோட்பாடுகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் எந்த ஒரு உணவாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் சிகரெட்டாக இருக்கலாம், சீஷாவாக இருக்கலாம், எந்த ஒரு பொருளும் விற்பனை செய்யக்கூடாது. மீறி விற்பனை செய்து பிடிபட்டால் லைசன்ஸ் வித்ட்ரோவல் செய்யப்படும். அந்த நிறுவனமோ கடையோ பக்காலாவோ லைசன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் மற்றும் அந்த இடத்தில் அந்த விற்பனையை செய்த நபர் உடனடியாக கைது செய்யப்படுவார். கடைகளில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி முபாரக்கியா சூக்கில் பார்த்தீங்கன்னா, சூக் சமைச்சவங்களுக்கே தெரியும், மீன் கடை இருக்குது. அந்த மீன் கடையை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விடயம். துணி கடையும் இருக்குது, பழக்கடையும் இருக்குது, எல்லாத்தோடைய அத்தர் கடையும் இருக்குது, மீன் கடையும் இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி அன்னீஷியாக இருக்குது அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மீன் வாடை எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு குழப்பமாக இருக்கும் அந்த சூக் முபாரக்கியாவுக்குள்ளே போனாலே. இப்படி இடம் மாற்றுறது நல்லது தான். உங்களுடைய ஐடியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதோ வந்தது அடுத்த புதிய சட்டம். இந்த பண பரிவர்த்தனை மற்றும் பணம் மாற்றுறது, அதே போல் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் பழக்கப்பட்ட ஒன்றே, என்னது அந்த உண்டியலில் பணம் அனுப்புறது, ஹவாலா பணம் அனுப்புறது. இந்த மாதிரியான தவறுகளுக்கு எதிரான 2025ஆம் ஆண்டின் 162ஆம் சட்டமன்ற ஆணை வெளியீடு. வணிக நிறுவன உரிமங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் 12 பேஸ் என்ற புதிய கட்டுரையை சேர்ப்பதன் மூலம் உள்ளூர் அல்லது வெளிநாட்டு நாணயங்கள் வாங்குதல், விற்பனை செய்தல், பரிமாற்றம் செய்தல் அல்லது பொதுமக்களின் சார்பாக நாட்டிற்குள் அல்லது நாட்டுக்கு வெளியே பணம் மாற்றி கொடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு 6 மாதங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 3000 தினார்களுக்கு மிகாமல் அபராதம் அல்லது இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்டியல் இதுக்கு பிறகு பணம் அனுப்புவீங்க, மாட்டினீங்க 3000 தினார் அல்லது 6 மாதம் ஜெயில். வெயிட் அண்ட் சி. இதோ உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய அதிரடியான இன்னும் ஒரு சட்ட வரையறை. அதாவது குவைத்தில் உங்களுக்கு தெரியும், புகை செக் பண்ணுறது, வண்டியை செக் பண்ணுறது, தஃப்தர் புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி, லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சோதனை ஓட்டங்கள், செக்கின்கள் இருக்கும். அதற்கான சலுகை காலம் வழங்குவதற்கான தீர்மானத்தை வெளியிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர். அதாவது 6 மாத காலங்கள் அந்த சட்ட ஒழுங்குக்கான நேர காலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தஃப்தர் செக் பண்ணக்கூடிய, ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே மீள் பரிசோதனை பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வாகனங்கள், இந்த பழைய வாகனங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வஸ்தாவோ சான்ஸையோ பயன்படுத்தி பழைய வாகனங்கள், இனிமே இது ரோட்டில் ஓட்டினாலே ஆபத்து தான் அப்படின்னு இருக்கக்கூடிய வாகனங்களை கூட வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இனிமே ஆப்பு தான். பழைய வண்டிகள் ஸ்கிராப்புக்கு போயிடும். சபஹா சாலிம் பகுதிகளில் அதிரடியாக களமிறங்கியிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. இதோ சபஹா சாலிமில் இருக்கக்கூடிய பழைய பில்டிங்களுக்கு உடைத்தல் வேலை நடக்குது. சபஹா சாலிமில் இருக்கக்கூடியவங்க அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி பல பகுதிகளிலையும் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி பக்காலாக்கள், மொபைல் க்ரோசரிகளை தட்டி தூக்கிட்டே இருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோ இன்க்ளூட், சபாசாலிம் வீடு உடைக்கிறது இன்க்ளூட், ரோடுகளையும் முபாரக் அல் கபீர் பகுதிகளில் மெயின்டெனன்ஸ் நடக்குது. மொத்த வீடியோ இன்க்ளூட் இருக்கிறது, பிடிச்சவங்க பாருங்கள். بالنسبة لليوم عندنا في عملية هدم في منطقة صباح السالم قطاع 11. مثل ما انتم شايفين حاليا المقاول يقوم بعملية الهدم بالطريقة الصحيحة اللي هي يكون في موجود رش الماء مع تدرج في عملية الهدم، مع مثل ما كنتم شايفين احنا مسكرين الشارع هذا بالكامل في دوريات البلدية حيث انه ما يكون في اي ممر للمشاة او تكون اي استطاقة. تقريبا عملية الهدم تتم في مراحل محددة، تبدأ من هدم الجدار، من بعدها تبدأ بهدم من الأعلى إلى الأسفل. في عندنا تصنيفات، في عندنا حاليا بالفكرة المستقبلية راح يكون يتم فصل مقاول الهدم عن مقاول البناء، بس الوضع الحالي عندنا في بلدية الكويت هم وجود 4 تصانيف، تصنيف ألف وباء وجيم ودال. دال ما يبني ولا يهدم، مجرد انه ترميم. اللي يبني ويهدم اللي هو جيم وباء والف. طبعا جيم يكون عند الهدم والبناء فقط للسكن الخاص مثل ما احنا شايفين، اما الباء والالف
يكون أكثر من السكن الخاص، صناعي استثماري وتجاري. نعم عندنا تصنيف وتصنيف خاص في عمليات الهدم والبناء. نعم يتم تحديد محضر مخالفات لقصور المقاولين وتنبيههم وإيقاف العمل فوري إذا شكل العمل أي خطر على المارة أو الجيران المجاورين لهالمبنى هذا. بناء على تعليمات وزير الأشغال العامة الدكتورة نورة محمد مشعان، اليوم احنا متواجدين في منطقة مبارك الكبير طريق 251، وذلك الوقوف على آخر مستجدات الأعمال في العقود الجديدة للصيانة الجذرية لأعمال الطرق. والأعمال عبارة عن فرش طبقة النهائية تايب 3 بسماكة 5 سنتي، وكذلك تم الانتهاء من أعمال البنية التحتية، ومنها تنظيف وتصوير شبكة الأمطار، وكذلك تنظيف وتصوير شبكة الصرف الصحي. أخوكم المهندس حسين شهاب، مشرف مشروع العقد رقم 17 للصيانة الجذرية في محافظة مبارك الكبير. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். ඉන්ෂාල්ලා இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන්කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.